சவுதி அரேபியாவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு? நல்லா ஆச்சு அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ அவர்கள் தம்ஸ் அப் காமிச்சிக்கிறாரு. இதே உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமைதி பாதை இருக்குல்லங்க, அமைதிக்கான பாதை, அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். அமைதிக்காக போகிறதுக்கான முன்னேற்ற பாதை இது அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாரு. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அப்செட். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி இப்போ 3 பாயிண்டாவது எங்களுக்கு கன்ஃபார்மாக வேணுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரஷ்யாவோட பணம், செக்யூரிட்டி கேரண்டி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே சாங்ஷன், இது போல மிக முக்கியமான விஷயங்கள் கேட்குறாங்க. இதனால பாதிப்படைய போது யூரோப்பியன் யூனியன் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து அதுலேருந்து எதோ லாபம் சம்பாதிக்கலாமா ஏதோ யோசிக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் இது எப்படி வந்து அமெரிக்கா சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கல. ஏன்னா விட்டாஃப் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து இதெல்லாம் பேசும்போது பாலிஸ்டான வார்த்தைகள் ஏதாவது சொல்லி ஏதாவது மைகி வச்சு அதை ஒத்துக்க வைக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். 3 பாயிண்ட் கூட ஒத்துக்கலின்னு எப்படிங்க அப்படின்னு போல கேள்விகள் வருது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் யூரோப்பியன் யூனியன்லாம் கொஞ்சம் நடுக்கம் கண்டுருச்சு. அதை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. யூரோப்பியன் கமிஷன் ஒண்டர்லா அவர்கள் இருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட். ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ஏதாவது மாயையில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே வந்துடுங்கப்பா, யூரோப்பியன் செக்யூரிட்டியே நடுக்குங்காண ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் வெளியே வந்து எல்லாம் நடக்கக்கூடிய வேலைகள் பாருங்கள், நம்மளோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் ரஷ்யாவை கொண்டு வரலான்னு யோசிச்சிங்களே மண்ணோட மண்ணாக போச்சு அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியனில் ரஷ்யாவை கொண்டு வந்து இணைக்கிறது. ரஷ்யாவை துண்டு துண்டாக போட்டிருந்தா ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்களா என்னமோ தெரியல. ஆனால் யூரோப்பியன் யூனியனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை கொண்டு வந்து இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ அது வேலைக்கால ரஷ்யாவோட ஃபெடரேஷனில் இவங்க போய் வேணால் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது போல் மாறிடுச்சா அப்படிங்கிற போல கேள்வி இருக்குது. அதை இவங்க பயப்படுறாங்களா அப்படிங்கிற போல தெரியல. ஆனால் போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, நான் போய் அவங்க வேலையை பாருங்கப்பா, நாங்கள் எங்கள் நாட்டில் 2027 1 லட்சம் பேர்களை ட்ரெயின் பண்ணணும், ஆளுங்க பிடிக்கணும், எங்கள் ஊரில் இருக்கிற ஆண்கள்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண வேண்டிய வேலையில் நாங்கள் இறங்க போகிறோம், இதுக்கப்புறம்லாம் எந்த சேஃப் டீம் இல்லை செக்யூரிட்டி டீம் இல்லை அப்படிங்கிற வந்துட்டுனா நம்மளுக்கு நம்ம தான் செக்யூரிட்டி அப்படிங்கிறவளை பற்றினா அவங்க தரப்புலேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. போலாண்டு தரப்புலேருந்து இன்னும் கூடிய விரைவில் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள 1 லட்சம் பேர்களை தயார் பண்ணிடுவாங்களா, பரவாயில்ல, வேஸ்ட் பேஸ் அப்படிங்கிற இருக்கு. ஏன்னா அவங்க தான் இந்த 5% ஜிடிபியை நோக்கி வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அன்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு போயிருக்காரு உறுதித்தன்மையை காட்டுறதுக்காக. அதாவது ஏன் ஃபின்லாண்டு ஸ்வீடனு இவங்கெல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வரலையா? இது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதி, இந்த டினிப்பர் ரிவர் பகுதியில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ராங்கியன்ஸ் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆள்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டதில் ரூரிக் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அரசரை, இவரை வச்சு ஆண்டுக்குங்க போங்க அப்படிங்கிறது போல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபின்லாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் விராங்கியன்ஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவோட ஆர்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கதையில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த உக்ரைனோட கேபிட்டல் இந்த கீவ் இருக்குல்ல, கீவன் ரூஸ், அதுக்கப்புறம் தான் அது கீவன் ரூஸாக வந்துச்சு. இந்த பகுதி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விராங்கியன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. ஸோ அது காலங்காலமாக தொடருது. இப்போ உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா கீவ் வந்து உக்ரைன் கிட்ட இருக்கிறதுனால மேலே ஃபின்லாண்டு ஸ்வீடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறாங்களா, வரலாறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அது தொடர்ந்து நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு காரணம் தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இந்த 2ஆம் உலகப் போரில் பகுதிகள் இழந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபின்லாண்டு யோசிச்சுட்டு இருந்தாங்களே, அதை மீட்டெடுக்கிறதுக்காக இது போல ஒரு காய் நகர்வுகள் செஞ்சுருக்காங்களா என்னமோ தெரியல. ஆனால் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் ஒரு தோல்வி இருக்குது. ஏன்னா ஸ்வீடன் ஃபின்லாண்டு இவங்க எல்லாரும் நாட்டோவில் இணைஞ்சிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இங்கே பிரச்சனை ஆகுதுன்னே அங்கே வந்து இணைச்சிட்டாங்க. பட் ஆனால் அது ஃபின்லாண்டு மூலியமாக அந்த பகுதியிலேருந்து முன்னேறி வர்றது அப்படிங்கிறது இருதரப்புலையுமே யார் அஃபென்சிவ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இழப்புகள் அதிகளவு இருக்கும். மேபி மாடர்னைஸ்டு வார்ஃபேர் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்க போகுது. இது போல் பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மிஷன் இது போல் விஷயங்கள் உளவு வேலைகள் இது போல் ஈடுபட்டுகிட்டே இருக்கும்போது இரு நாடுகளுக்குள்ள உறவுங்கிறது மேம்படாமல் போயிடும். ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். அது இதுக்கப்புறம் எப்படி பேசி சுமூகமாக முடிக்க போகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்துடலாம். ஸோ இது போல் விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ ஃபின்லாண்டை பற்றி பார்த்தாச்சா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கா கிட்ட வந்துடலாம். இந்த ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எய்டுகள் கொடுக்காதனால பலரும் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. பல மக்களும் பல நாடுகளும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் குறிப்பாக இந்த டூபர்குலோசிஸ் வியாதி இதனால இருக்கிறவங்களாம் பெருமளவில் பாதிப்படைவாங்க.
2வது இந்த எய்ட்ஸ்னால பாதிப்படைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த எய்டுனால தான் பணம் போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் இல்லாததுனால அவங்கள பெருமளவில் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத கவலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. யூஎன் தரப்புலேருந்து வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்டி அமெரிக்கா ப்ரொபகண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதனால தான் பல இடங்கள்ல இருந்தும் அமெரிக்காவை வந்து வேண்டாம் அப்படிங்கிற போர்க்கொடி காமிச்சு மக்கள் வந்து ரஷ்யா வாங்க, சீனா வாங்க அப்படிங்கிற கூப்பிடுறாங்க. இப்போ பணம்லாம் நம்ம கொடுத்து உதவிட்டு இருக்கிறோம் எய்டுன்னு சொல்லிட்டு, நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு எதிராகவே வேலை செய்கிறாங்களா இவங்க அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இது போல எய்டுகள் நிற்பாட்டப்படணும் அப்படிங்கிறது போல நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்போ கேம்பெயின்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இது போல பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து இப்போ அமெரிக்கா ஸ்டாப் பண்ணல, ரஷ்யா சீனா இவங்க செலவு பண்ண வேண்டியதாக வந்துடும். ஸோ அவங்களால முடியல அப்படின்னா மக்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வெறுப்புணர்வு வந்துடும். நம்ம தேவையில்லாமல் அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிங்கிறத யோசிச்சு இது போல செஞ்சுக்கிறாங்க. சில அனலிஸ்டருக்கு வந்து கருத்துக்கள் இருக்கு. இது ஒரு கோணம் தாங்க, பொய்யின்ட்டு இல்லை, இது ஒரு கோணம். இது போல சில நபர்கள் யோசிக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் உங்ககிட்ட சேர்க்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் செய்தி, இது உண்மை அப்படிங்கிறத நான் சொல்லலை. பட் இது போல ஒரு கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி அவங்க கவுண்டர் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான வியூகங்களை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சூடான் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து யுகாண்டா தரப்புலேருந்து ராணுவத்தை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அங்கேயும் வந்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வைக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. 2வது இங்கே சூடானில் வேற மிகப்பெரும் அளவில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால ஒரு வேளை அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகி சவுத் சூடானுக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யுகாண்டா வந்து ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இல்லை இவங்க அங்கே போய் அதனால ஏதோ ஒரு சிக்கல்கள் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெப்பன்ஸ் இது போல் ஏதாவது நடக்குமா, அந்த சிவில் வார்க்கு கொஞ்சம் ஃபியூயல் ஊற்றுறதுக்காக ஏதாவது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் காங்கோ, இந்த டிஆர் காங்கோல திரும்பவும் தொடர் தாக்குதல்கள் இந்த M23 ரிபல்ஸ் வந்து பண்ணால் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்களே, ஒரு சைடு சாயிறார் போல தெரியுது அப்படிங்கிறோட இந்த ஃப்ளெக்ஸி அவர்கள் டிஆர் காங்கோட அதிபர். இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவோட மினரல் டீல் ஒப்பந்தம் நடந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காலேருந்து வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ மினரல்லாம் ஏதோ செய்வாங்க போல தெரியுது. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க உள்ளே பூந்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி ரவாண்டாக்கும் டிஆர் காங்கோவுக்கு ஆகாது. ரவாண்டா வந்து ஒரு சைடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க வந்து நியூட்ரல் தான். பட் ஆனால் மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சாடிட்டே இருப்பாங்க, நீங்கள் எலெக்ஷன் வைங்க, நீங்கள் டிக்டேட்டர் அப்படிங்கிறது போல் அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். அதாவது எங்கள் நாட்டில் வந்து சிவில் வார் நடந்தது, இனப்படுகொலை நடந்தது, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, அப்போல்லாம் வந்து சொல்லி எல்லாத்தையும் பேசி தீர்த்துருக்கலாம்ல, பல மக்களை இறந்துருக்கணும், நான் துப்பாக்கி தூக்கி நின்று போராடிக்கிறேன், எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல் அவர் தரப்பு வந்து எப்போவுமே பேசுறது உண்டு. 2வது ஆப்பிரிக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அளவுக்கு ஒரு நாடை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அது ரவாண்டா தான். அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அங்கே வந்து M23 ரிபல்ஸ் அடைக்கலம் அடைஞ்சு அங்கிருந்து முன்னேறி போய் தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க இந்த டிஆர் காங்கோ அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி ரஷ்யா சீனாவோட உதவிகள் இருந்துருமா ரவாண்டாக்கு அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை கைப்பற்றுறாங்க, ரவாண்டாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னா ரவாண்டா இன்னுமே ரிச்சஸ்ட் கண்ட்ரியா ஆப்பிரிக்காவில் ஆவாங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது இந்த பகுதியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோமாலியா கிட்ட வந்துடலாம். சோமாலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அந்த ஹோட்டலில் ஒரு காரில் வந்து வெடி விபத்து நடந்திருக்கு. இதனால சில நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, இன்ஜுரிஸும் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. மிலிட்டன்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அது வந்து தீவிரவாத தாக்குதல் தான். பட் ஆனால் இந்த சொமாலியாவில் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த ஹவுதிஸ் எப்போ அந்த இடத்துல செங்கடலை தடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இந்த சொமாலியா மிகப்பெரும் அளவில் ஜியோபாலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வர்றதுனால சொமாலியாவில் பல பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக 3 வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பல அமைப்புகள் இருக்காங்க அங்கேயும். இதில் பட் ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகளாக பிரிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்காங்க. இதில் பண்ட்லாண்டு தனியாக, சொமாலிலாண்டு தனியாக, இது போல் தனியாக பேச்சுக்கள் நிறையா போயிட்டுருக்கு. இதில் எத்தியோப்பியா சில சைடு எடுக்கிறாங்க, சில இதில் துருக்கி ஒரு சைடு எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஏகப்பட்ட சிக்கல்கள் அக்கப்போர்கள் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சொமாலியாவில் இது போல் தொடர் தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கனால என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், இதனால இந்த பிராந்தியம் ஃபுல்லாக இது போல் விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சிருமா அப்படின்னு உள்ள இருக்கு. ஏன்னா அந்த சைடுலேருந்து ஏற்றுமதி ஆகுது. ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரியான விளைவுகள் இங்கே வரல அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி எத்தியோப்பியா இது போல நாடுகளுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா சூடானு அந்த சைடு எல்லாமே பிரச்சனைக்குரிய பகுதிகளாக தான் மாறிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இங்கே எல்லாமே பிரச்சனையாயிருமா அப்படிங்கிறோட கேள்விகள் இருக்கு. ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் நடந்துட்டு இருந்தது. அதாவது தாய்லாண்டில் மார்ச் 6 ஒரு தடவை நடந்தது. இந்த
முஸ்லீம் பண்டிகை இல்லையா அந்த ரம்ஜான். அதாவது இந்த தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு சம்பவம் குண்டு வெடிப்புகள் மார்ச் 6 ஒரு தடவை நடந்தது. இதனால சிவிலியன்ஸ்லாம் காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்ச் 9 இன்னொரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா தாய்லாண்டு அப்படிங்கிறது நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தாய்லாண்டில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சீனா ட்ரில் பண்ணுவாங்க. அடிக்கடி கண்டெய்னர் கார்கோ ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து போய் அங்கே டிப்ளாய் ஆகும். இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது போல் குண்டு வெடிப்புகள் நடக்கும், ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடக்கும். ஸோ இது போல் விஷயங்கள் நடக்கிறதுனால அந்த பிராந்தியமே சிக்கலுக்குரிய பகுதியாக மாறிடுச்சு. ஸோ தாய்லாந்து வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட்லாம் ஆகிறதுனால மயன்மாரில் சிவில் வார், பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பு, இது போல் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் இந்த தாய்லாந்து தான். எல்லாரும் இஸ்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கு அங்கே இருக்கிறனால சிக்கலாயிரு. இப்போ இது போல் தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கனால மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை ஏன்னா முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஃபங்க்ஷன் வேறு வரப்போலையா, ஒரு பண்டிகை வரப்போ இல்லையா. ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் தயாராகிட்டு இருக்கிறாங்க. மலேசியாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களாம் இங்கே ரெடி ஆகிறாங்களா, டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 3.6% மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர். ஸோ இங்கே ஏன் வந்து இது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட்டு, பார்டர் கார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது போல் விஷயங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல்கள் நடக்க இருக்கா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருமளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருமா இந்த பகுதியில். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு பக்கத்தில் கம்போடியா இருக்குது. கம்போடியா பெருமளவில் சீனாக்கு உதவியாக இருக்குது, அங்கே நேவல் பேஸில் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதனால இந்த பிராந்தியத்துலேயும் அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகி இந்த பகுதியிலையும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒட்டிக்குமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எப்படி ஆப்பிரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் வந்து மினரல் இல்லாமல் போடுறாங்க, அதே போல் இங்கே வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏகப்பட்ட வர்த்தக பாதையெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் செக்யூர் பண்ண வேண்டியதுக்காக பல நாடுகளும் இங்கே பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. வரக்கூடிய காலங்கள் ரொம்ப இக்கட்டான காலங்களாக இருக்குது. ஸோ இந்த ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், அதுபோல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்க, இல்லை பெருமளவில் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருமா, என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.